பிறந்த நாள் யார் கலாச்சாரம்? யார் உலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள்? எல்லோருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்களினுடைய கலாச்சாரம் என்பதாக அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் தஷப்பஹ பிகௌமின், மாற்றாரின் கலாச்சாரத்தை பின்பற்றுவோர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதனால் தான் சொல்கிறோம், ஒரே ஒரு காரணம் தான், நபியை நேசிக்காவிட்டால் அவன் முஸ்லிமே இல்லை. நபி புகழப்பட வேண்டும், நபி நினைவு கூறப்பட வேண்டும். நபியினுடைய பிறப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மகிழ்ச்சியானதுதான். அந்த மகிழ்ச்சி எப்படி வெளிக்காட்ட வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது அல்லவா, பிஸ்ஆலி அன் ஸௌமி யௌமில் இஸ்ரைன், திங்கட்கிழமை நோன்பு நோற்பதை பற்றி நபியிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, நான் அந்த நாளில் பிறந்தேன், வருடத்தில் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு நோற்று நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த அந்த ரபீஉல் அவ்வல் 12 கோலாகலமாக நாம் கொண்டாடுவோம் என்று சொன்னால் அது இபாதத் அல்ல. நபியை தொட்டும் ஒரு செய்தியும் வந்ததில்லை. நபி தோழர்களில் யாரும் அந்த நாளை கண்ணியப்படுத்தியதில்லை. தாபீன்கள் என்று யாரும் அந்த நாளுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததில்லை. ஆதலால் நாளைய நபியை நாம் மறுமையில் சந்திக்கும் பொழுது கெட்டி அணைத்து நபியினுடைய கைகளால் நாம் நீரருந்த வேண்டும் என்று சொன்னால் நபியை அடிபெறலாமல் நாம் பின்பற்றுவோம். நபி எதை செய்யவில்லையோ அதை நாமும் செய்ய மாட்டோம். நபித்தோழர்கள் எதை எமக்கு காட்டவில்லையோ நாமும் அதை செய்யவும் மாட்டோம், காட்டவும் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நம்மையும் நபியின் நேசர்களாக